இயற்கை வளமிக்க இந்த மண் எங்களுடைய ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டத்தில் தூக்கநாயக்கம்பாளையங்கிற கிராமத்துக்கு செல்லும் வழியில் இருக்கிற கோணவாய்க்கால் என்கிற பகுதி. இது வருடத்தில் பார்த்தீங்கன்னா 9 மாதத்துக்கு இந்த வாய்க்காலில் தண்ணி போயிட்டே இருக்கும். இயற்கை வளத்துக்கு குன்றாத பகுதி. முழுக்க முழுக்க நெற்களும் வாழை கரும்பு போன்ற விவசாய பயிர்கள் விளைவிக்கின்ற நிலம் இது. இந்த பகுதியில் பல்வேறு திரைப்படங்கள் எடுத்துள்ளார்கள். இந்த ஊருடைய பெருமையை சொல்றதுக்கு எங்கள் அருமை நண்பர் திரு நமதேவன் அவர்கள் வருகிறார். வாங்க. எங்கள் முப்பாட்டனார் திரு காணிங்கராயன் அவர்கள் இந்த பகுதிக்கு அணை கட்டவில்லை என்றால் இந்த ஈரோடு பகுதிக்கு விவசாயம்ங்கிறதே பேருக்கு கூட இருந்திருக்காது. அந்த அளவுக்கு இந்த அணையை கட்டினதுனால தான் இங்கே ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ஒரு 20-30,000 ஏக்கர் பாசன வசதி பெற்று விவசாயம் நடந்துகிட்ருக்கு. இல்லைன்னா ஈரோடு ஒரு நகரமாகவே இருந்திருக்காது. அவருக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு நன்றியும் ஒரு பாராட்டுதலும் தெரிவிச்சுக்கிறோம். அவருக்கு எங்களுடைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் முத்துசாமி அவர்கள் மணிமண்டபம் கட்டுவதாக அறிவித்துள்ளார். அதுவும் விரைவில் நடந்து அவரை சிறப்பித்தால் இந்த மண்ணுக்கும் பெருமை, எங்களுக்கும் மிகப்பெரிய பெருமை. ஸோ இங்கே இருந்து அந்த மேட்டூர்லேருந்து அந்த கரூர் வரைக்கும் போகிற அந்த வழிகளை அப்போ ஏற்படுத்தினார். அதோடைய ஏதாவது மேட்டூர்லேருந்து கிளை வாய்க்காலாக பிரிஞ்சு அங்கே ஒரு அணையை கட்டி தடுத்து கொடிவேரி, அதாவது பவானி சேர்ந்து வர தண்ணியை தடுத்து இந்த ஆயக்கட்டு பாசனத்திற்கு, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 7,000-8,000 ஏக்கராவுக்கு தனியாகவே வாய்க்கால் பாசனம் வயலுக்கு மட்டும் அவர் தான் ஏற்படுத்தி கொடுத்தாருங்க. ஒரு 200-250 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் மட்டும் இந்த வேலையை செய்யலைன்னு சொன்னிங்கன்னா இங்கே விவசாயமே ஈரோட்டை சுற்றி இருந்திருக்காது. வெறும் தொழிற்சாலைகளும் சாய தொழிற்சாலை நிறைந்த பகுதி, தறிப்பட்டறை பகுதியாக தான் இருந்திருக்கும். விவசாயங்கிறதே எங்கே அழிஞ்சிருக்கும். அவருக்கு இந்த ஆமாம் மஞ்சள் மாநகருங்கிற பெயரையும் விவசாய நிலமாகவும் இதை மாற்றி அமைக்க அந்த அணையை கட்டி கொடுத்த எங்களுடைய முப்பாட்டனார் திரு காணிங்கராயன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்கள் நன்றியும் மிகப்பெரிய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.